தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுகவை இன்றைக்கு மாறியிருக்கிறது. இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தாவேக்காவின் 12 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட கட்சித் தலைவர் விஜய், ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி. இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என வாக்குறுதி. திருமணத்தின் போது பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் எனவும் விஜய் உறுதி. 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். நீதிமன்றத்துக்கு சென்றால் நீலாங்கரை இல்லத்துக்குள் வரக்கூடாது என வழக்கறிஞர் மூலம் மிரட்டினார் விஜய். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த புதிய மனுவில் மனைவி சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டு. விவாகரத்து வழக்கு விசாரணை முடியும் வரை நீலாங்கரை இல்லத்தில் வசிக்க அனுமதிக்க உத்தரவிட கோரிக்கை. சென்னையில் தங்குவதற்கு வீடு இல்லை என்றும் மனுவில் விஜயின் மனைவி சங்கீதா விளக்கம். சொந்த பிரச்சனைகளை தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிய விஜய், கவலைப்படும் அளவுக்கு வேர்த்தான பிரச்சனை இல்லை என்றும் நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது.